ஒரு வார்த்தையை தியானிப்போம். இந்த வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 29-30. யாராவது வாசிங்க. காடி நிறைந்த பாத்திரம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியில் போய்த்து யோசேப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிற்கு நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி எடுத்து கொடுத்தார். இதுல நான் பேச போற வார்த்தை வந்து எல்லாம் முடிந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, 29வது வசனம். அது கொஞ்சம் தியானிப்போம். இது முன்னாடி சொன்ன வார்த்தையோட இணைப்பட்டது. லைக் நான் தாகமா இருக்கிறேன். அந்த வார்த்தை தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது இது காடியை வந்து போசேவர்கள் அவருக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஹிஸ்டரி பார்த்தோம்னா, லைக் சிலுவையில் அறைப்படுகிற வேலையில ரோமர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கற்சாடியை எதுக்கு கொடுப்பாங்கன்னா, அந்த மரண வேதனை வந்து அந்த நபருக்கு தெரியக்கூடாது. இதுல கலந்துருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் which makes the nerves to numb. லைக் உடம்பு வந்து ஒரு மாதிரி மறுத்து போக செய்யும். அப்ப அந்த வலி வேதனை வந்து தெரியாமயே அவங்க வந்து இறந்து போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை ஏற்க மறுத்தார். ஏன்னா படுகிற ஒவ்வொரு வேதனையும் நான் வந்து முழுமையா அனுபவிக்கணும். நான் வந்து ஒவ்வொரு மக்களுக்காக வந்து அவர் அந்த நேரத்துல இருந்த மக்கள் மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற உலக முடிவு பரியந்த இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா இருந்தார். அந்த ஒவ்வொரு வேதனையும் நான் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தண்ணீரை வந்து மறுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து தன் ஆவியை விட்டார். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் போது நான் இதுல என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிடேட் பண்ணிருக்கும் போது தேவன் வந்து இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு, வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது முடிந்தது அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா மற்ற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அதுல வந்து இட்ஸ் a prophecy made and it's fulfilled. ஏற்கனவே தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தைகள் வந்து அங்க நிறைவேறதுக்கு ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தோம். ஆனா இங்க எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் போது இதுல என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தியானித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அழகாக காண்பித்தார். பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம வேத புத்தகத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து தேவனோட சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டார்கள். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நோவால இருந்து ஒவ்வொருத்தரையா வந்து தேவன் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து அதை அவர்களை நிறைவேற்ற சொன்னார். நம்ம இப்போ வந்து சில மனிதர்களை பத்தி பார்ப்போம். அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், என்னத்தை செய்தார்னு சொல்லிட்டு. முதலாவது பார்க்கும்போது மோசேயை வந்து யாத்திராகமம் 3:9-10 வந்து தேவன் அழைக்கிறார். என்னத்துக்கு அழைக்கிறார்? எதிர்த்துல இருந்து அழைத்து வர எங்க கொண்டு போய்வார்? மக்களை கொஞ்சம் கேள்வி கேட்பேன், கொஞ்சம் பதில் சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்தான நாலேஜ் எதுக்கும் தெரியாது, இதுக்கு போதிக்கும் தெரியாது. ஸோ will be just interacting. Like தேவன் வந்து எகிப்திய மக்களோட அழுகையை அவர்களோட கஷ்டத்தை பார்த்து மோசேயை உருவாக்கி மோசே மூலமாய் அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் மோசேயோட அசைன்மெண்ட். கரெக்டுங்களா? தான மோசே வந்து அதை செய்தாரா? செய்தாருன்னு யார் யார் சொல்றீங்க? கை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மி. சீக்கிரம் ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சுடுவேன். எத்தனை பேர் செய்தாருன்னு சொல்றீங்க? சரி, செய்யல அப்படின்றதுக்கு யாரு செஞ்சாருங்களா? சரி, அவங்க தைரியமா பதில் சொன்னாங்க, அதுக்கு பாராட்டணும். அவர் செய்தார், ஆனா முடிக்கல. That's what difference. Jesus said it is finished. அது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இயேசு சொன்னார். ஆனா மோசேயால சொல்ல முடியல. ஏன்னா அது முழுமையா முடிக்கப்படல. அவர் கடைசியா என்ன பண்ணாரு? கானான் தேசம் கிட்ட போயிட்டு அவர் வந்து மரிச்சாரு. அது யோசுவா வந்து அதுக்கப்புறம் அவங்கள வழி நடந்தார். எதுக்கு மோசேயால அதை முடிக்க முடியல? தெரியுங்களா யாருன்னா? மோசேயால எதுக்கு அந்த கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்க முடியல? சத்தமா சொல்லுங்க. வயசாயிடுச்சுங்களா? மோசே அழைக்கும் போது அவருக்கு 80 வயசு, அதோட வயசானமா இருக்கு. ஓகே, இதுக்கான காரணத்தை நம்ம வந்து என்னாகவும் 27 பார்ப்போம்.
அதுல பாத்தீங்கன்னா தேவன் வந்து 2வது முறையா மோசே வந்து தேவனிடத்துல அந்த மக்கள் தொல்லை பண்றாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்க கேட்கும் போது தேவன் என்ன சொல்வாரு, அந்த கல் இடத்துல போயிட்டு நீ பேசு, அது தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மோசே வந்து அந்த இடத்துல தன் மாம்சமான மனிதனோட ரூபத்தினால அந்த வார்த்தையை கேட்க முடியாம போய் முன்னாடி செஞ்ச போல அந்த கல்லை போய் அடிச்சிடுவாரு. அது ஒரு வாட்டி அடிக்க மாட்டாரு, 2 வாட்டி அடிச்சிடுவாரு. அடிச்சது தண்ணி வந்தது. ஏன் வந்ததுன்னா தேவன் வந்து தன் ஜனங்களுக்காக செய்யணும்னு நினைச்சாரு. மோசே அதை கீழ்படியாம தப்பா செஞ்சாலும் தண்ணீர் வந்தது. ஆனா மோசே தன்னோட வேலையை முடிக்க முடியாதபடிக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இதுதான் ஒரு ரீசன் மோசே வந்து அந்த தன்னோட அசைன்மெண்ட்டை முடிக்க முடியாம போனது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஏலியும் அவரோட பிள்ளைகளும். ஏலி யாரு? ஆசாரியர். ஏலியும் அவரோட பிள்ளைகளும் எதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் வந்து ஆசாரியம் வேலை. அந்த வேலை பாத்தீங்கன்னா தூய்மையா உண்மையா உத்தமமா வந்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து செய்ய வேண்டிய வேலை. ஆனா இவர்கள் எப்படி வழி தவறி போனாங்கன்னு நம்ம 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த ஏலியோட பிள்ளைகள், ஏலிக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு கண் பார்வை சரியா இல்ல, அவர் வந்து தன்னோட இடத்துல இருந்தாரு. அவரோட பிள்ளைகள் வந்து ஆசாரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களோட பிள்ளைகள் வந்து லஞ்சம் வாங்குவது எல்லா தவறான காரியத்தை செஞ்சாங்க. இந்த காரியங்கள் வந்து ஏலிக்கு சொல்லப்பட்டு ஏலி வந்து தன் பிள்ளைகளை திருத்தாமல் போனார். ஒரு உண்மையான தகப்பனா இருக்கிறவன் தன் பிள்ளையை என்ன பண்ணுவான்? தண்டிப்பான், கடிந்து கொள்வான். இது வந்து சரியில்லை, இது சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்வான். ஆனா இந்த ஏலிக்கு அந்த பலனும் இல்ல, அந்த ஞானமும் இல்ல. அவனோட பிள்ளைகள் வழி தவறி போனாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இவரால் செய்ய முடியல. அடுத்தது பார்க்கும்போது இஸ்ரவேலோட முதல் ராஜா, இஸ்ரவேல் மக்களோட முதல் ராஜா யாரு? தேவனுக்கு பேரு மனுஷனா? யாரு? சவுல் ராஜா. சவுல் வந்து யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனா ராஜாவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அவனால கடைசி வரைக்கும் ராஜாவா இருக்க முடியல. தன்னோட பட்டயத்தினால தன்னை தானே அவன் வந்து சாகடிச்சிட்டான். ஏன் இப்படி நடந்ததுன்னா சவுல் வந்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருப்பான். தேவன் வந்து அமலேக்கியர்கள் எல்லாரையும் கொல்ல வேணும், அவர்களோட மிருகத்தையும் கொல்ல வேணும்னு சொல்லும் போது அது நல்லா இருக்க மிருகத்தெல்லாம் வந்து தேவனுக்கு பலியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்கு. அமலேக்கிய ராஜாவை வந்து தன்னோட சேர்த்து கொண்டது. இந்த மாதிரி காரியங்கள். அதுக்கப்புறம் குறி சொல்றவங்க கிட்ட வந்து போயிட்டு அவன் வந்து நடக்க போவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு மனுஷங்களை நம்ப ஆரம்பிச்சான். அது தேவனுக்கு கீழ்படியாதது. அதனால சவுல் தன்னோட பதவியை இழந்து போனான். அடுத்து கடைசியா பார்க்கும்போது இது இன்னொரு ராஜா. உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா வந்து ரொம்ப ஞானத்துல சிறந்த ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் அந்த ராஜா? சாலமோன் ராஜா. சாலமோன் என்னென்ன புத்தகத்தை எழுதியிருக்காரு பைபிள்? நீதிமொழிகள், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 இருக்கு. உன்னத பாட்டு பிரசங்கி. இத்தனை புஸ்தகத்தை எழுதினாலும் சாலமோனோட முடிவு யாருன்னு தெரியுமா? என்ன இருக்குது? சாலமோனுக்கு வந்து பதவி கொடுக்கும் போது சாலமோனத்துல 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு பலன் இருந்தது, ஒரு ஞானம் இருந்தது. ஆனா அவன் வழி தவறி போனதுனால அவனோட முடிவு வந்து பரிதாபமா இருந்தது. என்ன பண்ண அவன்? தேவன் வந்து எந்த ஜாதி பெண்கள் இருக்கிற வந்து ஒரு உறவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கினாரோ அந்த பெண்களே வந்து அவன் வந்து திருமணம் பண்ணி கொண்டு தன்னோட ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாம்சீகதனமா யோசிச்சான். இது தேவனுக்கு கீழ்படியாம போனா அதனால அவனோட பதவி அவன் என்னன்னா அவனோட ஒரு ரெபுடேஷன் அவன் எழுதுட்டான். இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் பார்த்துட்டே போனா நமக்கு இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே கடைசியில மனுஷர்கள் தான். எல்லாருமே வந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போய் முடிக்க முடியல. யாருமே வந்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு தகுதியானவங்க கிடையாது. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இவர் மற்றவர்களை விட்டு எப்படி வேறுபட்டு இருந்தார்? இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்குமே தெரியும் தேவகுமாரன். ஆனா அவர் மனுஷ ரூபத்துல வந்தார். இப்போ நான் தேவகுமாரன் மனுஷ ரூபத்துல வந்தார்னா அவர் மனுஷன் கீழே பூமிக்கு மனுஷனா வந்த பிறகு தேவ தன்மையை வந்து முழுமையா வெளிப்படுத்த முடியாது.
இப்ப தேவன் பாத்தீங்கன்னா எங்கும் இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வந்து முழு இருதயத்தோட தேவனை கூப்பிட்டா அவர் எங்க வேணா வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா மனுஷகுமாரனா ரொம்ப தரித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவால முடியுமா? அவர் மனுஷனா தான் நடமாட முடியும். சோ மனுஷனுக்கு என்னென்ன பாடு இருந்ததோ, மனுஷனுக்கு வந்து என்னென்ன சோதனை இருந்ததோ, மனுஷனுக்கு வந்து என்னெல்லாம் தேவை இல்லாமல் இருந்ததோ எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி சொல்லுவோம். அவர் அதே போல ஒரு சாதாரண மனுஷனை போல வாழ்ந்தவர். அவருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. ஒரு தேவகுமாரனா அவர் வந்து தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பூர்த்தி செய்தாரா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை பத்தி என்னெல்லாம் வந்து ப்ராபசி வந்து பழைய ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா அவர் நிறைவேற்றார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாமே எப்படி முடியும்னா எப்படி முடியும்? இவைகளெல்லாம் வேத வாக்கியன்படியே நிறைவேறிட்டு. சோ அப்ப என்ன, அவர் வந்து தேவன் தனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகள் மூலமா ஏற்கனவே பேசினாரோ அது எல்லாத்தையும் நேர்த்தியாய் முடித்தார். சோ இது என்ன தெரியுது இதுல இருந்து? அவர் வந்து வேதத்தை முழுமையா கற்றிருந்தார். சோ அதுல என்னென்ன சொல்லிருக்கோ அது எல்லாத்தையும் கீழ்பட்டார். நான் தேவகுமாரன், அதனால எனக்கு வேத புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் நான் செய்யணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. அவர் தேவகுமாரனா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கீழ்ப்படிந்து ஒவ்வொரு 40 நாள் உபவாசம் வந்து அவருக்கு தேவையில்லை. ஆனா ஒரு மனுஷன் இந்த உலக பாடுகள் எல்லாம் மேற்கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு உபத்திரத்துக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக அதை காண்பித்தார். இந்த மாதிரி நிறைய நம்ம உதாரணங்கள் பார்க்க போலாம். அவர் ஒரு சாதாரண மரியாவும் யோசேப்போட பிள்ளையாக வாழ்ந்தார். ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை என்னத்தை செய்ய முடியும்? அவங்க சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படியணும், கடைசி வரைக்கும் அவங்களை தவறாம காத்துக்கணும். இதுதான் ஒரு நார்மல் ஹியூமனோட ஒரு டெண்டன்சி. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒரு பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. இயேசு கிறிஸ்து தன்னோட 30வது வயது வரைக்கும் தன்னோட தாயும் தகப்பனையும் காப்பாற்றினார். மேபி அவர் வந்து அவர் தச்சனோட பிள்ளையா, யோசேப் வந்து ஒரு தச்சனா இருந்ததால அவரும் வந்து கார்பெண்டரி ஒர்க் பார்த்துருப்பாரு. அது எல்லாமே பண்ணி 30 வயசு வரைக்கும் காத்ததுக்கு அப்புறம் 30 வயசுல தேவனோட அழைப்பை ஏற்று அவர் ஊழியத்துக்கு போனார். அதே மாதிரி இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வாசிக்கும் போது தன் தாயை விட்டு பிரிகிற நிலையில கூட பாத்தீங்கன்னா தன் தாய்க்கு ஒரு பிள்ளையை வந்து அவர் கொடுத்துட்டு போறார். கடைசி வரைக்கும் தாயை தனியை தவிர்க்கவில்லை. உண்மையான மகனா இருந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான போதகர், ஒரு உண்மையான லீடர். அவர் பாத்தீங்கன்னா 30 to 33 வயது வரைக்கும் ஒரு 12 சீடர்கள், பிரதான சீடர்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர், கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல வந்து அவர்கள் பின்பற்றினாங்க. அவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமா இருந்தார். எப்படி முன் உதாரணமா இருக்க முடியும்? இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் எல்லாமே வந்து தன்னோட 5 வருஷம் ஆளுநர்ல என்ன செய்யணும், இனிமே என்ன செய்ய போகிறோம்னு சொல்றாங்க. ஆனா யாருமே செஞ்சாங்களா செய்யான்றது நம்மளுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அது வந்து இவர் வந்து அப்படி இல்லை. இவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் செஞ்சார். நம்ம வந்து தசமில கூட்டத்துல வந்து கடைசியா சொல்லும் போது உங்களால 1 மணி நேரம் உள்திருந்து ஜெபிக்க முடியாதான்னு கேட்கிறாரு. அவர் ஜெபிச்சாரா? 1 மணி நேரம்? அதுக்கு மேல ஜெபிச்சார். ஏன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் அதிகாலமே சூரியன் உதயத்துக்கு முன்னாலே வந்து தனிமையில போய் தேவ பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டிருந்தார். இதை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் an evidence. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு குடிமகனா இருந்தார். அவர் வந்து யூதனா இருந்தார். யூதர்கள் வந்து ரொம்ப வைராக்கியமானவர்கள். வேதத்துல அவங்க வந்து 5 ஆகமத்துல என்ன சொல்லிருக்கோ அதை வந்து அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறவர். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மோசே இடத்துல அவர் போயிட்டு கொண்டிருக்கும் போது மோசே இடத்துல ரோம போதைகளுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட டாக்ஸ் பே பண்ணீங்களா, நீயும் போதகரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? வரி பணத்தை செலுத்துறீங்களா அப்படின்னு கேட்கும் போது பேச என்ன செய்தார்? ரெண்டுமே வரி பணம் தான். இன்சிடென்ட் வேற. லைக் அவர் என்ன சொன்னார்னா, மோசே பேதுருவிடத்துல போயிட்டு நீ போய் ஒரு மீனை பிடி, அதுல கிடைக்கும் 2 வையும் காசை எனக்கும் உனக்கும் சேர்த்து செலுத்துன்னு சொல்லுவார். அவர் வந்து நான் தேவகுமாரன், நான் வந்து இத்தனை பேருக்கு நான் லீடரா இருக்கேன், நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதுவுமே பண்ணல. அவர் ஒரு மனுஷனா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அடுத்தது பாத்தீங்கன்னா
அவர் மனதுருக்கத்தோட ஒரு மனித நேயத்தோட இருந்தார். அவர் இடத்துல உதவி என்று வருகிறவர்களுக்கு, இப்போ ஒரு வியாதியோட வருகிறவர்களுக்கு அவர் ஒரு முழுமையான தீர்மானத்தை கொடுத்தார், முழுமையான ஒரு விடுதலை கொடுத்தார். இப்போ குருடர்கள் வந்து அவர்களிடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் போது அவங்களுக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டு அவர்களிடத்துல என்ன சொல்வார், நீங்க போய் மோசையின் கட்டளைப்படியே தேவனுக்கு என்னத்தை செலுத்தணுமோ ஆலயத்தை செலுத்தி பிரதான ஆசிரியத்துல இதை வந்து சாட்சியா சொல்லுங்கன்னு சொல்லுவார். சோ மனுஷனுக்கு வந்து மனம் இறங்கி அவர் வந்து உதவி செய்து அதே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றவரா இருக்கு. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து யாருன்னா ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம வந்து பண்ணிடுவோம். ஆனா பின்னாடி போய் ஒரு 4 பேர் கிட்ட சொல்றோம், நான் தான் அவனுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசு அப்படி சொல்லல, சுகமாக்கிட்டு இதை போயிட்டு தேவனோட ஆலயத்துல போய் பிரதான ஆசாரியர்கிட்ட வந்து இதை கொடுத்து என்னென்ன அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணோமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புறாரு, குஷ்டரோகியை சுகப்படுத்தி விட்டு. சோ அந்த இடத்துல தனக்கு பெருமை உண்டாகணும் என்று இல்லை, ஒரு மனுஷனா அதை செய்ய வேண்டியது செய்து தேவனோட சித்தத்துக்கு அவர் கீழ்படிந்திருந்தார். சோ இப்படியெல்லாம் வந்து தேவன் வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதுதான் வந்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில சொல்லுவார். இப்ப நம்ம எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு இயேசு வந்து செஞ்சதெல்லாம் பார்த்தோம். இப்ப நமக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேலை இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைனா ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா அப்பா அம்மா கீழ் படிக்கணும், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வாலிப பையனா அவன் வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், ஒரு குடும்பத்தை நல்லா பாதுகாக்கணும், இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. there is various responsibilities. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம ஒழுங்கா பண்றோமா? ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ்னா 9 மணிக்கு ஆபீஸ் போகணும். என்னைக்காவது நம்ம 9 மணிக்கு ஆபீஸ்ல இருந்திருக்கோமா? சரி, சொல்லப்பட்ட நேரத்துக்கு நம்ம வந்து போயிருக்கோமா? பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது 5 நிமிஷம் பஸ் லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கிற வேலையே நம்மளால முழுமையாக முடிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நேர்த்தியாய் முடித்தார். இது வந்து ஒரு நார்மல் ஹியூமன், ஒரு சாதாரண மனுஷனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம முடிக்கணும் அப்படின்றத காண்பிப்பதற்காக. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொரு வியூல பாத்தீங்கன்னா அவர் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து தேவாட்டும். அப்போ இருந்தவங்க மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறவங்க மட்டும் இல்ல, உலக முடிவு பரிந்தும் உலகம் கடைசி நேரத்துல இருக்கிற வரைக்கும் எத்தனை மனுஷங்க வராங்களோ அவங்க எல்லாரோட பாவத்தையும் சுமந்துட்டார். அந்த பாவங்கள் தான் உங்களோட பாவங்கள், உங்களோட அடிமைத்தனம், உங்களோட பாவத்துக்கான ஒரு பாவத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கமே வந்து முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாவம் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து பாவத்தை பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து இதை விட்டு வெளியே வர எனக்கு வழி தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. நான் இயேசு அதுக்கான பதிலை சொல்றேன். சிலுவை நோக்கி பாருங்க, இது எல்லாம் உங்களுக்கு முடிந்தது. அதுதான் வந்து இயேசு வந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களோட பாவம் மனுஷனுக்கு ரோமர் 6:23 வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாவத்துக்கு சம்பளம் மரணம், ஆனா தேவனை இப்போ வந்து பாவத்துக்கு மரணத்துக்கு வந்து பாவத்துக்கு வந்து சம்பளம் மரணம் சொல்லிட்டாரு. ஆனா அது தப்பிப்பதற்கு வழி இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தது, உங்கள் பாவத்துக்கான சம்பளம் இதோட முடிந்தது, இனி இந்த பாவத்துக்கு சம்பளம் கிடையாது. அதுக்காக நம்ம வந்து எப்பவுமே மரணம் இல்லாம இருப்போம் இல்ல, சரீரத்துக்கு மரணம் இருக்கு, ஆனா ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன். உங்களோட இருக்கிற தேவைகள் ஒரு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய பாவம், இதை வந்து ரொம்ப நாளா நான் வந்து வேதனை பட்டு கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க இருதயத்துல நினைச்சுங்க. இல்ல ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல எழுதுங்க, எழுதிட்டு அதை வந்து கிழிச்சு கீழே போட்டுருங்க. இப்போ பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ஐயன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கேட்டுங்க. உங்ககிட்ட பேப்பர் யார்கிட்ட இருக்கு? ஒரு சின்ன பேப்பர், பிட் பேப்பர் போதும். எக்ஸாம் படிக்கிற பிட் இல்ல, சின்ன துண்டு பேப்பர் போதும். கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா ஷீட் எல்லாம் தேவைப்படாது பாவம் எழுதுறதுக்கு.
ஒரு சின்ன பேப்பர் எடுத்துங்க, இல்லாட்டி பேப்பர் இல்லாத நம்மளோட இருதயத்துல அதை நினைச்சுங்க. அந்த பேப்பர்ல வந்து என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது? இயேசு இயேசு எனக்கு முன்னாடி சென்றவர், அவர் எனக்கு மூத்த சகோதரர், அவர் உண்மையான தேவகுமாரன் அப்படின்னு நம்ப முடியாத, நடக்க முடியாத, பின்பற்ற முடியாதபடிக்கு என்ன தடை இருக்கு அதை நினைச்சுங்க. நான் ஏதாவது பாவத்தை பண்ணிருக்கேனா, இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கடன் பாரம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எழுதுங்க, அந்த பேப்பர்ல எழுதுங்க. அது வந்து நீங்க யாரும் காண்பிக்க போறதில்லை, அதனால தைரியமா உண்மையை எழுதலாம். எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாதான் அது ஒரு இன்வால்மெண்ட் வரும். அதனால சமம் பார்க்காம ஒரு 2 நிமிஷம் எழுதுறது பெண்ணோ பேப்பரோ இருந்தா பரவாயில்ல, இதுல நினைச்சுங்க. At the end, the truthfulness, the faithfulness should be from you. நீங்க விசுவாசிச்சா போதும். எழுதுனவங்க, எழுதுறதுக்கு நினைச்சவங்க கண்ண முடிய அந்த பேப்பரை கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு ஒரு குப்பத்துல போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டுருங்க. கீழே போட்டுறாதீங்க, பேக்கெட்ல போட்டுருங்க. குப்பையாடும் கிழிச்சிட்டு போடுங்க. அப்படியே மடிச்சு வச்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. சரிங்களா? கிழிச்சிட்டு போடுங்க. கண்ணை முடிச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உங்களோட எல்லா வேதனையும், அந்த பாவத்தினோட உறுத்தங்களும், ஒரு கில்ட்னஸ், ஒரு குற்ற உணர்வை வந்து நீங்க கிழிச்சு குப்பையில போட்டுட்டீங்க. இனிமே இந்த விஷயத்தை நீங்க நினைக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம வீட்டுல குப்பை கட்டி இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை குப்பையில போட்ட பிறகு அந்த குப்பையை கலர முடியுமா? கலர முடியும். ஆனா கலர்னா என்ன ஆகும்? முன்னாடி இருந்ததோட ரொம்ப நாள் அடிக்கும். அதனால அந்த விஷயத்தை மறந்துடுங்க. இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது அந்த விஷயத்த மறந்துட்டு போயிடுங்க. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றது நினைப்பு வேணாம். பாவம் எல்லாரும் செய்யறதுதான். ஆனா இந்த நேரத்துல இது முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு முடிவை கட்டியிருக்கார். என்னோட தரித்திரத்துக்கு இங்க முடிவு உண்டாயிருக்கிறது. என்னோட வேதனை இன்னையோட முடிந்தது. என்னோட கடன் பிரச்சனை இன்னையோட தீர்ந்தது. எனக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ ஒரு நன்மையோ நடக்காம இருந்ததா, அந்த ஒரு முடிவு இன்னைக்கு உண்டாயிருக்கிறது. இனிமே நிச்சயமா எல்லாம் நடக்கும், முடியும். அந்த ஒரு தீர்மானத்தோட அதை ஒரு குப்பையில போடணும்னு நினைச்சிட்டு போட்டுருங்க. ஆனா நீங்க வந்து ஒரு நினைப்பு வந்து கண்டிப்பா சாத்தான் கொண்டு வருவோம். நீ இப்படிதான் செஞ்சியேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க பதில் பேச கத்துக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அதை நம்ம சொல்ல கத்துக்கணும். நான் இதை வந்து கிழிச்சு குப்பையில போட்டுட்டேன், இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டாரு, அப்புறம் நீ ஏன் எனக்கு இதை ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பா தேவன் இன்றைக்கு ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். இத போட்ட விஷயத்தை நினைக்காதபடிக்கு இந்த தேவனோட ஒன்றுபட்டு தேவன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு வாழணும். நிச்சயமா பிராக்டிகலா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணீங்கன்னா அடுத்த குட் ஃப்ரைடேக்கு இந்த சர்ச் எப்படி இருக்கும்? இன்னும் பெருசா இருக்கும். ஏன்னா குட் ஃப்ரைடே வந்து நம்ம வந்து இப்போ நானே பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் விட்டுருங்க, 17 வருஷமா நான் வந்து இந்த செய்தியை கேட்டிருக்கேன். திருப்பி நானே வந்து கேட்டு போனா நல்லா இருக்குமா? கூட யாரையாவது கூப்பிட்டு வரணும். தேவன் அறியாதவங்களை கூப்பிட்டு வரணும். தேவன் யார், அவர் என்னத்தை செய்தார், எதற்கு வந்து இயேசு கிறிஸ்து மேல எத்தனை பைத்தியமா சுத்தி கொண்டிருக்கார்கள் மற்றவங்க புரியணும். சோ இத வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ணுங்க. தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி சுவாமி. அப்பா பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் நல்ல சாட்சியத்தை நீ கொடுத்திருக்கோம். இந்த நேரத்திலும் அப்பா இந்த மக்கள் நாங்கள் ஒன்றாடக்கூடியப்பா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கோம். எங்களுக்கு தேவையற்றதை அப்பா எங்கள் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இது மீண்டுமா எங்களை வந்து வேதனைப்படுத்தாதபடிக்கு உங்களோட சிலுவை மீட்பு ரட்சிப்பை எங்களிடத்துல வந்து சேரவிடாமல் தடுக்காதபடிக்கு எங்களை முற்றிலுமாய் மீண்டு கொள்கிறார். நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் இந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தில் அப்பா போய் அமர்ந்து 30, 60, 100 எப்பா பலன் என் தேவனே இதன் பிரதிபலிப்பு அவர்கள் வாயின் வார்த்தைகள் மாற்றம் அல்லாமல் அவர்கள் செயல்னாலும் வெளிப்பட என் தேவன் தயவு பாராட்டுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
பாட்டு பாடி என்ன சொன்னாரு, ராகத்தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ் செய்யும் தகவல் பேச ஏன்னா தமிழ் தெரியாது, இவங்க 3 நிலைகள் தான் பேசுவாரு. வார்த்தை வந்து நினைக்கிறேன் ராகம் எல்லாம் முடிஞ்சதுன்னா எப்படி பேசுற மாதிரி பேசுவாரு அப்படின்னா உண்மையே நான் நினைச்சேன். ஆனால் இவ்வளவு ஆழமாக வேதாகமத்தை ஆராய்ந்திருக்கிறார், அநேக புத்தகங்களை வைத்திருக்கிறார். உண்மையை பழைய ஏற்பாடு இவ்வளவு ஆழமாக நிறைய பேர் பிரசங்கியாளர்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க. நிறைய புது பிரசங்கியாளர்கள் பழைய ஏற்பாடு ஊதிகள் ஒரு வாதம் இருக்கு. ஆனால் அது ஒரு குறிப்புகளோடு பேசிய சகோதரருக்கு மீண்டுமாக என்னுடைய மனமான நன்றி. உண்மையாக வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் கீழ்ச்சி போட்டிருக்கீங்க. எத்தனை பேர் உண்மையாக கீழ்ச்சி போட்டிருக்கீங்களோ மனசாக கீழ்ச்சி போட்டிருக்கீங்க. நான் கூட கீழ்ச்சி உள்ள வச்சிருக்கேன். என்ன கீழ்ச்சி தெரியுமா? நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு சம்மந்தப்படுதா? உங்களுக்கு நேரம் தவறாம சீக்கிரமாக வரணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ட்ரெயின் கிடைக்காம ஒரு அங்கே வரும்போது லேட் ஆயிடுது. அதை நான் உண்மையை எழுதி கேள்வி போட்டு வச்சிருக்கேன். உண்மையை என்னுடைய கட்ட நிச்சயமாக இப்படிப்பட்ட தவறு இருந்து இனி அப்படி வராதபடி 4 மணிக்கு எழுந்து கிளம்புறோம், 8 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து கிளம்புனா என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக வரும். அது உண்மையாகவே இந்த ஒரு ஆசீர்வாதம். நான் அநேகர் நல்ல எழுதுகள் ஒவ்வொருத்தரும் பேசும்போதுதான் நினைக்கிறேன். அநேகர் எவ்வளவு ஆழமாக